அத்தியாயம் 69. இதோ உதவி. என்ன நடந்தாலும் நீங்கள் செய்யக்கூடியது 5 விஷயங்கள் மட்டுமே. ஏனென்றால் உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் செய்யக்கூடியது 5 விஷயங்கள் மட்டுமே. இந்த 5 மாற்றுகளில் ஒவ்வொன்றையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வது விரும்பத்தக்கது. 5 வகையான பதில்களில் எது மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் என்பதை நீங்கள் பொதுவாக தேர்வு செய்யலாம். தேர்வு உங்களுடையது. எனவே பொறுப்பும் அப்படித்தான். எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்கக்கூடும் என்பதற்கான 5 வகையான பதில்களைப் படிப்பதன் மூலம் ஒவ்வொன்றும் அது நிகழும்போது வெற்றிகரமாக பதிலளிக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள். என்ன நடந்தாலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 5 வகையான பதில்கள் இங்கே. 1. மிகையான பதில். 2. கீழான பதில். 3. தாமதமான பதில். 4. எந்தவிதமான பதில் சொல்லாதது. 5. எதிர்மறையான பதில். நிகழ்வைப் பொறுத்து உங்கள் பதிலின் தேர்வு மாறுபடும். ஒவ்வொரு வகையான பதிலும் வெற்றிகரமாக பயன்படுத்தப்படலாம் மற்றும் ஒவ்வொன்றும் பேரழிவை ஏற்படுத்தும். ஒவ்வொரு வெவ்வேறு சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்த மிகவும் பயனுள்ள பதிலைத் தேர்ந்தெடுக்கும் உங்கள் திறன் மற்றும் அதை பயன்படுத்துவதில் உங்கள் திறமையை பொறுத்தது. ஏனென்றால் நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடக்கும் அனைத்திற்கும் 5 வகையான பதில்களில் ஒன்றை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். 5 பதில்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மற்றும் அவற்றை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு மிக முக்கியமானது. எனவே அடுத்த 5 அத்தியாயங்களை ஒவ்வொன்றும் 5 வெவ்வேறு பதில்களில் ஒன்றிற்கு அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு பதிலையும் ஏன், எப்போது, எப்படி பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஒவ்வொரு பதிலையும் எப்போது பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள்.